எடப்பாடி பழனிசாமி அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஸ்பீச்சும் அந்த மாதிரி தான் இருக்கு. அட் த சேம் டைம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களோட நிர்வாகிகள் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களாம். அதாவது கரூர்ல நடந்த அந்த ஒரு சம்பவம் 40 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மட்டும் விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது இணையதளத்தில் பயங்கரமாக பரவி கொண்டு இருந்தது. இந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களோட நிர்வாகிகள் கிட்ட என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லியிருக்காங்களா. மேபி மிக விரைவில் அதிமுகவோட தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் அதிமுக தரப்பிலிருந்து இதுக்கு மேலே எந்த விதமான விமர்சனம் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ விஜய் அவர்களும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும்போது அது அதிமுகவுக்கு கண்மூடித்தனமான பலமாக இருக்கும். ஸோ விஜய் அவர்கள் இது என்ன விதமான முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்